சாமியாடி சொன்னதை நினைச்சு விஜயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லி விஜயா ஒரே ரகலை பண்ணிட்டு இருக்கா. அண்ணாமலையும் முத்துவும் எவ்வளவு சொல்லியும் விஜயா கிழக்கவே இல்லை. மீனாவை வெளியே போக சொல்றா. இதனால மனசொடைஞ்சு போன மீனா ரொம்பவே அழுது புலம்புறா. அண்ணாமலைக்கு ஏதாவது வந்துருமோன்னு வேற பயப்படுறா. ஒரு வழியா அண்ணாமலை விஜயாவை திட்டி உள்ள அனுப்பி வைக்கிறான். முத்து மீனாவை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் விஜயா சிந்தாமணிக்கு போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றா. சிந்தாமணி மனசுக்குள்ள இதுதான் எனக்கு வேணும், அந்த மீனாவை ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் மனோஜ் இந்த சாமியாடி நம்ம கடைக்கும் வந்து குறி சொன்னா, ரோகிணி தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னாருங்கிறான். இதை கேட்டதும் விஜயாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. அதெல்லாம் நடக்கவே கூடாது, உனக்கு சீக்கிரமாவே நல்ல பொண்ணு பாக்குறேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரோகிணி மனோஜ்க்கு போன் பண்ணி ரொம்ப அன்பா பேசுறா. இதனால கடுப்பான மனோஜ் சண்டை போடுறான். அப்போ ரோகிணி, நான் உன்னை விட்டு மொத்தமா பிரிஞ்சிடுறேன், அதுக்கு நான் சொல்றத நீ செய்யணும், ஆனா அந்த விஷயத்த உன் அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாதுங்கிறா. அதுக்கு மனோஜும் ஒத்துக்கிறான்.